இந்த மாதிரி போரிங் ஸ்டாட்டிக் இமேஜுக்கு 3D மூவ்மெண்ட்ஸ்லாம் ஆட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தட்ஸ் ட்ரூ. பட் இந்த டூல் யூஸ் பண்ணி அதை ரொம்ப ஈஸியா ஃபியூ மினிட்ஸ்ல கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த டூல் எப்படி ஃப்ரீ ஆக்சஸ் பண்றது, மல்டிபிள் 3D மூவ்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸை எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ப்ரோஸ் ஃபர்ஸ்ட் இந்த டூலை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணால் இந்த லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு நாம் யூஸ் பண்ண போகிற டூல் டெப்த் ஃப்ளோ. ஸோ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிட்டு சில பேக்கேஜஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வந்திருக்கும். பார்த்து பயப்படாதீங்க. சிம்பிளாக உங்களோட ஜிபியூ என்னங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். NVIDIAனா CUDA, AMD ROCm and Intelோட இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ்னா CPU னு மென்ஷன் பண்ணிடுங்க. நான் யூஸ் பண்ற சிஸ்டம்ல NVIDIA கிராபிக்ஸ் கார்டு இருக்கனால நான் CUDA னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகும். அண்ட் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ற டூல் நம்மளால ஃப்ரீ ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரே ரீசன் இதோட டெவலப்பர் இது ஓப்பன் சோர்ஸா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், ஆர் இது யூஸ் பண்ணி நீங்க ஒரு தனி ப்ராடக்ட் கூட கிரியேட் பண்ணலாம். ஓகே, எல்லா ஃபைல்ஸும் டவுன்லோட் ஆயிருச்சு இப்போ. ஸோ இந்த டூலை ஆக்சஸ் பண்ண நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை ஈஸியா ஆக்சஸ் பண்ண லெட்ஸ் கோ வித் Gradio. அதை ஜஸ்ட் இங்க டைப் பண்ணி என்டர் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். ப்ரோஸ் இந்த இன்டர்ஃபேஸ் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இன்புட் இமேஜ், இங்க தான் நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ண போறோம். அதை ஆட் பண்ண உடனே டெப்த் மேப்ங்கிற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா டெப்த் மேப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த 3D மோஷன் அனிமேஷனே வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்கேலருங்கிறதுலாம் வந்துட்டு மாடல்ஸ், லைக் வந்து எந்தெந்த மாடல்ஸ் இப்போ நீங்கள் ChatGPT எடுத்தீங்கன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு மாடலுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கும். இங்கே மோஸ்ட்லி டாப்ல இருக்க மாடல் தான் வந்து லேட்டஸ்ட் மாடல். ஸோ அதே மாதிரி டெப்த்லையும் வந்துட்டு டாப்ல இருக்க மாடல் தான் வந்துட்டு லேட்டஸ்ட். ஸோ அதே நம்ம டிஃபால்ட்டாக அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இங்கே அவுட்புட் வீடியோன்னு இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து நம்மளோட வீடியோ அவுட்புட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம அனிமேஷன்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ அனிமேஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலே மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸோட இன்டென்சிட்டி எல்லாமே நம்ம இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, டேரக்டா லெட்ஸ் கெட் இன்டு தி ஆக்ஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இன்புட் இமேஜில் போயிட்டு ரொனால்டோவோட இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண உடனே இங்கே வந்துட்டு அதுக்கான டெப்த் மேப் வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்துட்டு ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணலாம். லெட்ஸ் செலக்ட் டாலி எஃபெக்ட். எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. லைக் மெயின் சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ்டா வந்துட்டு ஜூம் இன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டாலியில் போயிட்டு நாங்கள் இந்த இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, இன்டென்சிட்டியோட வேல்யூவை நான் வந்துட்டு ஒரு 1.5 வச்சுக்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா நம்மளோட எட்ஜஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அவுட்புட் ரொம்ப மோசமாக வரும். ஸோ ஒரு மிட் ரேஞ்சிலே வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே நான் வந்து ஒரு 1.5 செட் பண்ணிடுறேன். அண்ட் டெப்த்தோட வேல்யூஸ்மே வந்துட்டு 1.7 செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும். டியூரேஷனை நான் வந்து ஒரு 15 செகண்ட் செட் பண்ணிடுறேன். அண்ட் லூப் கவுண்ட் வந்துட்டு 2 செட் பண்ணனா 2 டைம் அந்த அனிமேஷன் வந்துட்டு லூப் ஆகும். நீங்கள் எவ்வளோ லூப் செட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே வந்து ரெண்டர் கொடுத்தா ஃபியூ செகண்ட்ஸில் இந்த அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அண்ட் இந்த அவுட்புட் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஸ்பீடுமே உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு என்ன ஸ்பீடில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா இது கம்ப்ளீட்டாகவே உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டோட மெமரி யூஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆன்லைன்ல ரன் ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. லுக்ஸ் குட். பட் ஆனால் நம்ம டாலி எஃபெக்ட் வந்து இங்கே வரல. அதுக்கான ரீசன் நம்ம எந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணாலுமே we want to select enable. அது கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். இப்போ பாருங்க டாலி எஃபெக்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிம்பிளா ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் வீடியோ கொடுத்தாவே போதும், டவுன்லோட் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்டா வேற ஒரு அனிமேஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ லெட்ஸ் செலக்ட் ஜூம் போயிட்டு நான் எனேபிள் கொடுத்துட்றேன். இங்க நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ரிவர்ஸ் பண்றேன். ஸோ ரிவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஜூமோட இன்டென்சிட்டி ஒரு 1.5 செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் வந்து ட்வீக் பண்ணிக்கலாம். இதான் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. பட் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த அனிமேஷன்ஸோட வேல்யூஸ்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறதே வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகும். பட் கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ லூப் கவுண்டை மட்டும் நான் 2 செட் பண்ணிட்டு ரெண்டர் கொடுத்து அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வாவ், அவுட்புட் வந்து இந்த செக்மெண்ட்லேருந்து சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதையே வந்துட்டு மேஜராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ப்ராடக்ட் இமேஜை அனிமேட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் நான் வந்து அனிமேஷனை ஜூம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வேல்யூஸுமே வந்துட்டு ஒரு 1.5 நான் செட் பண்ணிக்கலாம் இன்டென்சிட்டியை. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா
சூப்பர் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சூப்பர் சாம்பிளிங் எதுக்குன்னா, இப்போ நம்ம எட்ஜஸ் எல்லாமே ஒரு மாதிரி நம்ம இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி மாறுது இல்லையா, அப்போ இந்த சூப்பர் சாம்பிளிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்மூத் ஆயிரும். மேக் ஷுர் நீங்க இந்த எந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரெண்டருக்கான டைமுமே வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ பிளான் பண்ணிட்டு அதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். லூப் மட்டும் நான் 2 செட் பண்ணிட்டு லெட்ஸ் see the output. வாவ், அவுட்புட் செம்மையா வந்திருக்கு. ஸோ ப்ரோஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டாட்டிக் இமேஜஸ் எல்லாத்தையும் 2.5D பேரலக்ஸ் அனிமேஷன் வீடியோவா மாத்தியாச்சு. இந்த வீடியோஸை இந்த மாதிரி மாத்திருக்கு எடிட்ல we gonna do some quick magic. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அண்ட் அதை கத்துக்கவே இயர்ஸ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா you are true but not anymore. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற பீப்புள்ஸ் எல்லாருமே ஜீரோ நாலேஜோட இந்த லைவ் வீடியோ எடிட்டிங் கோஹோர்ட்ல ஜாயின் பண்ணி ஜஸ்ட் 15 வீக்ஸ்ல இந்த மாதிரி எடிட் பண்ணாங்க. வெயிட், அது மட்டும் இல்ல, இதுல நிறைய பேர் இப்ப ஃபுல் டைம் எடிட்டர்ஸாவும் ஃப்ரீலான்சர்ஸாவும் நல்லா earn பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எப்படி ஜஸ்ட் 15 வீக்ல பாசிபிள்னு உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரலாம். அதை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் காலை புக் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க நம்ம கோஹோர்ட்ல ஜாயின் பண்ண குவாலிஃபைடா இருந்தீங்கன்னா you can join our upcoming batches to learn the most demanded skill. இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண எல்லா வீடியோஸையும் நம்ம ரெசால்வ்ல ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த சின்ன மேஜிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த கிளிப்பை பாருங்க. இதை பார்க்கும்போது நமக்கு எந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டடாக மேஜராக தெரியுது. இந்த ஒயிட் கலரில் இருக்க லைட்ஸ் கரெக்டாக. ஸோ இங்கே நாம் அதை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த செகண்ட் கிளிப்பை பாருங்க. இதை பார்க்கும்போது நமக்கு எந்த விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது. ஆப்வியஸாக இந்த ப்ரௌன் கலரான டஸ்ட்டு பின்னாடி இருக்க ஸ்மோக் தான் ஹைலைட்டடா இருக்கு. சோ இங்க நாம எடுக்க போறது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் தான் எடுக்கிறோம். தேர்ட், இந்த ப்ராடக்ட் வீடியோவை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹைலைட்டடா இருக்கிறது அந்த ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலரான டோனு பிளஸ் இந்த மேங்கோ ஜூஸோட சம்திங் இந்த ஒரு எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதான் வந்து ஹைலைட்டாக இருக்கு. பெட்டரா அனிமேட் பண்றதுக்கு சின்னதாக ஒரு விஷயம் பண்ண போறோம். அதை பண்றதுக்கும் இன்னொரு ஃப்ரீ டூல் யூஸ் பண்ண போறோம். தட் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி லெட்ஸ் கோ டு யூடியூப். இப்போ யூடியூப்ல போயிட்டு ஒயிட் ஸ்னோ ஓவர்லேஸ்ன்னு கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்மோக்கை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட செகண்ட் அந்த வீடியோக்கு வந்துட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருந்தது இல்லையா, இங்க நான் என்ன பண்றேன், டஸ்ட் ஸ்மோக் ஓவர்லே. இதுலயும் வந்துட்டு எந்த எஃபெக்ட் வந்து பெட்டரா இருக்கோ அதை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க அதே மாதிரி மேங்கோ ஜூஸ் கிரீன் ஸ்கிரீன் கொடுக்குறேன். மல்டிபிள் வீடியோஸ் இருக்கு. இங்க நமக்கு தேவையானது இந்த ஒரு விஷயம் தான் தேவை. இந்த ஒரு ஸ்பிளாஷ் ஆட் இருந்தால் ஒரு அனிமேஷனா வந்து இது பெட்டரா ப்ரெசென்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ இந்த எல்லா ஓவர்லேஸையும் நான் வந்து குயிக்கா டவுன்லோட் பண்ணிடுறேன். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் தி மேஜிக். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்னோ ஓவர்லே, இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணி இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ இதை அந்த கிளிப்போட பிளெண்ட் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த காம்போசிட் மோடு இருக்கு இல்லையா, இந்த காம்போசிட் மோடை ஐம் சேஞ்சிங் இன் டு ஸ்க்ரீன். இப்போ இந்த அவுட்புட்டை பாருங்க. இதே விஷயத்த நம்ம இந்த செகண்ட் கிளிப்புக்கும் பண்ணுவோம். பட் இதுக்கு நம்ம இந்த டஸ்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ண போகிறோம். அதே சேம் ப்ராசஸ் தான். இங்கே போயிட்டு நான் இந்த பிளெண்டிங் மோடில் போய் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். ஸோ ரியலிஸ்டிக் வீடியோவோட லுக்கிங் அச்சீவ் பண்ணிட்டோமா. ஸோ எப்பயுமே எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வி வாண்ட் டு பிளே ஆஸ் அ லேயர். எவ்வளோக்கு எவ்வளோ லேயர்ஸ் நம்ம வந்து பெட்டராக ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வீடியோவுமே என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கும். பட் வி ஷுட் நோ த லிமிட். எது பண்ணால் கரெக்டாக இருக்கும், எது பண்ணால் கரெக்டாக இருக்காதுங்கிறது. இப்போ நம்ம ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி நம்ம வந்துட்டு இன்னும் பெட்டராக பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ஒரு மேங்கோ ஜூஸோட இந்த ஒரு அனிமேஷன் ஆல்ரெடி இருக்கிறத நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இதே இந்த ஒரு இதுல ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்பிளாஷ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இந்த டின்னுக்கு பின்னாடி வர மாதிரி பண்ண போறோம். அதை பண்ணோம்னா நாம வந்துட்டு இந்த தனியா இந்த ஃப்ரண்ட்ல இருக்க டின்னை மட்டும் தனியா கட் பண்ணணும். ஸோ இந்த கிளிப்பை மட்டும் நான் டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ ஃபியூஷன் ஓபன் பண்ணி நான் வந்து மேஜிக் மாஸ்க் யூஸ் பண்ணி இந்த போர்ஷன்ஸை மட்டும் நான் வந்து தனியாக கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த கிளிப்பை மட்டும் தனியாக கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த க்ரீன் மேட்டை மட்டும் ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு எகைன் நான் வந்து ஃபியூஷன் ஓபன் பண்ணி டெல்டா கீ கொடுக்குறேன். ஸோ இப்போ டெல்டா கீயர் யூஸ் பண்ணி இந்த கலர் பிக்கர் டூலில் இங்கே மட்டும் கலர் பிக் பண்ணால் க்ரீன் மேட் ரிமூவ் ஆயிடுச்சு. பட் என்ன ப்ராப்ளம்னா இதோட கலர் அப்படியே ஆரஞ்சா மாறிடுச்சு இல்லையா, அந்த க்ரீன் ஷேட் மிக்ஸ் ஆனனால. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கலர் டேப் போயிட்டு சின்ன ட்வீக்ஸ் தான், அதெல்லாமே ஒரு குயிக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இங்கே அந்த ஹியூவோட வேல்யூ இருக்கு இல்லையா, ஹியூவோட வேல்யூவில் கொஞ்சம் எல்லோ இருக்க மாதிரி கொடுத்துறேன்.
கொடுத்துட்டு இந்த கெயினை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனா நமக்கு இந்த இதில் இருக்க அதே கலர் வந்து இங்கே வந்துடும். ஸோ லைட்டாக சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாவே முடிஞ்சது. அந்த சேம் கலர் நம்ம இங்கே அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளிப்பை சென்டரில் பிளேஸ் பண்ணிட்டு எப்படி அந்த அனிமேஷன் வந்திருக்குன்னு பார்ப்போம். வாவ், ஒரு ப்ராடக்ட் கமர்ஷியலுக்கு பண்ண வீடியோ மாதிரி மாறி இருக்கு இல்லையா? ஸோ ப்ரோஸ் இதெல்லாம் தான் குயிக்கஸ்ட் மெத்தட் டு சேஞ்ச் அ இமேஜ் இன்டு அ 2.5D பேரலக்ஸ் அனிமேஷன் வீடியோ. இப்போ இந்த டெப்த் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம பண்ண இதே ப்ராசஸை இன்னும் ஒரு 5x ஸ்பீடாக பண்ணுறதுக்கு இன்னொரு டூல் இருக்கு. அதை நான் குயிக்காக காமிக்கிறேன். ஸோ இந்த டூல் வந்து இமர்சிட்டி AI. இதில் நான் சிம்பிளாக நம்ம அதில் ஆட் பண்ண அதே இமேஜ் இங்கே ஆட் பண்ணுறேன். அதில் நம்ம பண்ண எல்லா ப்ராசஸையும் 5x ஃபாஸ்ட்டாகவே பண்ண முடியும். அண்ட் இந்த இன்டர்ஃபேஸுமே செம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன் ஸ்பீடாக பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, இது கம்ப்ளீட்டாகவே நம்ம வெப் யூஸ் பண்ணி பண்ணுறோம். நம்மளோட சிஸ்டமோட மெமரிலாம் யூஸ் ஆகிறது இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், சிம்பிளாக நான் போயிட்டு எந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணாலுமே இன்ஸ்டண்ட்டாக ப்ரிவ்யூ வருது. ஸோ இது நீங்கள் எப்படி வேணாலும் இதோட இன்டென்சிட்டியும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா, இது கம்ப்ளீட்டாகவே ஒரு பெய்ட் டூல். ஸோ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணும்போது இமர்சிட்டிங்கிற இந்த வாட்டர் மார்க் வந்து அந்த வீடியோவில் இருக்கதா செய்யும். ஸோ உங்கள் ஒர்க் ஃப்ளோவில் இந்த ப்ராசஸை நீங்கள் நிறைய டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சஜஸ்ட் பண்ணுறது கோ வித் அ பெய்ட் டூல். இது ப்ரொமோஷனலாக இல்லை, ஜஸ்ட் என்னோட சஜஷன். ஏன்னா இது மூலிமா நீங்கள் பண்ணும்போது உங்களோட டைமை செம்ம குயிக்காக சேவ் பண்ண முடியும். அண்ட் உங்கள் ப்ராஜெக்டையும் குயிக்காக கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை இப்போ தான் நீங்கள் இந்த மெத்தட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அண்ட் டைம்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா டெப்த் ஃப்ளோவே மோர் தான் எனஃப். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற அவுட்புட்ஸை ப்ரோ ரைடர்ஸ் கிளப்போட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக we will repost it. அண்ட் அடுத்த ஒரு பேங்கர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, happy learning.